தென் தங்கை போன்ற படங்கள்ல நடிச்சாங்க. 1953ல சிவாஜி நடித்த மனிதனும் மிருகமும் படத்துல பணக்கார பெண்ணா அவருடைய நடிப்பு மக்களோட கைத்தட்டலை பெற்றுச்சு. 1940-50 காலகட்டத்தில் வழக்கமா கதாநாயகிகள் சோகமான முகங்களோட துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த நிலையில அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரங்களை நடிச்சாங்க மாதுரி தேவி. கம்பீரமான பெண்ணாக கதாநாயகர்களுக்கு நிகராக வாழ்வீச்சிலும் சண்டை காட்சியிலும் அசத்துனாங்க. மிக இளம் வயதிலேயே தன் தந்தையோட வங்காள நண்பரின் மகன் சாந்தி முகர்ஜியை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சினிமாவில் நடிப்பின் வழியா சம்பாதிச்ச பணத்தை சொந்த படங்கள்ல முதலீடு செஞ்சு வெற்றி பெற்றவங்களை விட தோல்வியை சந்திச்சவங்க தான் அதிகம். அந்த தவிர மாதுரி தேவியும் செஞ்சாங்க. 1953ல ரோஹிணிங்கிற படத்தை தன்னோட கணவர் எஸ் முகர்ஜி பேர்ல சொந்தமா தயாரிச்சாங்க. ஆனா படம் தோல்வி அடைஞ்சதால பெரும் நஷ்டம் ஏற்பட்டுச்சு.